இந்த ரஞ்சித் சார், ஆரி செல்வராஜ், வெற்றிமாறன், நீங்கள் இந்த ஜாதி பிரச்சனையை விடவே மாட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தா நீங்கள் இவ்வளோ பெரிய டைரக்டராக நீங்கள் வந்திருப்பீங்களா? அது சென்சார் எல்லாம் எப்படி தான் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ தெரில. இந்த காலத்தில் ஜாதியை யார் பார்க்குறாங்க சொல்லுங்கள்? ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்கிட்ட மீண்டும் வீடியோ போட வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன இவ்வளோ டிலே ஆகிடுச்சின்னுட்டு. டிலே ஆனதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா சில பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். அதாவது முதல்ல ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பற்றி ஒரு நிகழ்ச்சி அதை சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 15 நம்முடைய சுதந்திர தினம். இந்த தினத்துக்கு எல்லோரும் சுதந்திர நாளை நாம் கொண்டாடிட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தான் சில படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் முக்கியமானது தங்கலான் அப்படின்ற படம். அதை பற்றிய ரிவ்யூ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சார், இந்த ரஞ்சித் சார், நீங்கள் இந்த ஜாதி பிரச்சனையை விடவே மாட்டீங்களா? உயர்வு தாழ்வு, இந்த இவர் மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், இவங்களுக்கெல்லாம் ஒரே இது என்னென்னா குறிக்கோள், ஜாதி பிரச்சனையை திருப்பி அதை தோண்டணும் அது அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. எதுக்காக அந்த ஜாதி பிரச்சனையை விட்டால் அவங்களுக்கு வேறு கதையே கிடைக்காதா? ஆனால் இதில் எடுத்துருக்க நீங்கள் கதைக்களம் இருக்குது பாருங்கள், அந்த தங்கத்தை தேடி போகிறாங்கன்றது அது நல்லா இருக்குது. ஆனால் அதுலேயும் நீங்கள் ஜாதியை கொண்டு வரீங்க பாருங்கள். அது உங்களுடைய குரூயல் மைண்டாக என்னென்னு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நிச்சயமாக அது வந்துட்டு உங்களுடைய குரூயல்ட்டி தான் நான் சொல்லுவேன். இந்த காலத்தில் ஜாதியை யார் பார்க்குறாங்க சொல்லுங்கள்? அப்படி பார்த்துருந்தா நீங்கள் இவ்வளோ பெரிய டைரக்டராக நீங்கள் வந்திருப்பீங்களா? வெற்றிமாறன், நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய டைரக்டராக வந்திருக்கீங்க. இந்த ஜாதி பிரச்சனையை விட்டுடுங்க. சரி, கதைக்கு வரோம். இந்த தங்கலான்ற படம், இதை வந்துட்டு மான் வேட்டை, புலி வேட்டை மாதிரி தங்க வேட்டைன்னு கூட சொல்லலாம் இந்த படம். ஏன்னா தங்க வேட்டையை பற்றி தான் இந்த படத்தினுடைய கதையை சொல்லுது. அருமையான ஒரு கதை. என்ன, இதில் நிறைய விஷயத்தை பாராட்டியே ஆகணும். அதை பற்றியெல்லாம் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் என்னென்னா முக்கியமானது ஒன்லைனு கதை. என்னென்னா தங்கத்தை தேடி போகிறாங்க, அதுதான் ஒன்லைன் கதை. இதுலேயே வந்துட்டு ஒரு சின்ன கிராமத்தை, குக்கிராமத்தை காட்டுறாங்க. அதுவும் இப்போத்து குக்கிராமம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு குக்கிராமத்தை காட்டுறாங்க. அதில் விக்ரம், பார்வதி, மாளவிகா, மோகன் அப்படின்ட்டு எல்லாரும் அங்கே வசிக்கிறாங்க. இவர் நம்ம பசுபதி ஐயா கூட அதில் இருக்கார். உண்மையிலேயே சொல்லணும், அந்த கிராமத்து அட்மாஸ்பியர் அப்படியே அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. இவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயத்தில் நிறைய நெல் கிடைக்குது. ஆனால் இதை சும்மா இருப்பாங்களா? பண்ணையாரெல்லாம் பார்த்துக்கிட்டு வயிறு எறிவாங்க இல்லையா? ஆஸ் யூஸ்வலாக பண்ணையார் என்ன செய்கிறாங்கன்னா எரிச்சிடுறாங்க. எரித்த உடனே அது பூரா இவங்களால் பிரச்சனை ஆகிடுது. பிரிட்டிஷார் வரி விதிக்கிறாங்க. அந்த வரிக்கு இவங்களால் கட்ட முடியல. அதாவது விக்ரமால் வரி கட்ட முடியாததால் அவங்க வந்துட்டு இந்த பண்ணையாருக்கு அடிமையாக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஓகேயா? மறுபடியும் வந்துடுச்சு அவங்களுடைய அடிமைத்தனம், அதெல்லாம் வந்துடுச்சிங்களா? ரஞ்சித் சார், ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் நினச்ச பாயிண்ட்டை, இந்த பாயிண்ட்டு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த அடிமைத்தனம் வரணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பிறகு என்ன, ஒரு பிரிட்டிஷ்காரர் வர்றாரு, எனக்கு தங்கம் தேடி போகணும்னு விரும்புகிறேன், அதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும் அப்படின்ட்டு விக்ரம் கிட்ட சொல்கிறாரு. விக்ரம், அதான் தங்கலான் அப்படின்ற விக்ரம் என்ன செய்கிறாருன்னா, நான் உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. அவர் வர்ற இடத்துலலாம் ஃபைட்டு பிரமாதப்படுத்துகிறாரு. சும்மா ஸ்டண்ட்டு, அருமையான ஸ்டண்ட்டு காட்சிகள். இத்தனைக்கும் வந்துட்டு ஒரு கத்தியோ இது வேறு வாழோ எதுவும் கிடையாது. வெறும் ஒரு கொம்புகளை வச்சு ஃபைட்டு, அருமையான ஃபைட் பண்ணுறாரு நம்ம விக்ரம். ஸ்டண்ட் மேன் இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். அவ்வளோ அருமையாக ஸ்டண்ட்டு எடுத்திருக்காங்க. மேக்கப்பு மற்றும் காஸ்டியூம் சூப்பர். அவங்கள வந்துட்டு ரொம்ப அருமையாக
அந்த நேட்டிவிட்டியோட அந்த நேச்சுரலாக எல்லாத்தையும் செய்திருக்காங்க. பிறகு இங்கேருந்து இவங்க அந்த தங்கத்தை தேடி போகிறாங்க. இதுதான் கதை. தங்கம் கிடைச்சதா இல்லையான்றது தான் பிற்பாதி கதை. அதில் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் இந்த தங்கத்தை தேடி போகிறாங்கன்றது ரொம்ப லேகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேய் பிசாசுன்னு எதேதோ வருது. இது கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் கேரக்டர்ஸ் வருது, பயமுறுத்துது, பாம்புங்க வருது. நீங்கள் என்ன தான் சொல்ல விரும்புகிறீங்க? இதெல்லாம் வந்துட்டு அப்போ உங்களுக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இருக்கா? இல்லை மக்கள் நம்புகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதீதமாக இருக்குது. அதெல்லாம் அந்த காட்சிகள் ரொம்ப கிராஃபிக்ஸில் பாம்புங்க பூண்டு விளையாடுது. அதே போல் கருஞ்சிறுத்தை வருது. அந்த கருஞ்சிறுத்தையை நம்ம விக்ரம் கொன்று நல்ல பேர் வாங்குறாரு பிரிட்டிஷ்கார்கிட்ட. அதுக்கு பிறகு ஒரு கேவலமான சீன் என்னென்னா, ஒரு மாட்டை அறுக்கிற சீன் வருது. அது உங்களுக்கு திருப்தியாக மாட்டை சாப்பிடணும், மாட்டை அறுக்கணுன்றது உங்கள் மனசில் இருந்தது. அதில் இந்த படத்தில் கொண்டு வந்துட்டீங்க. மாட்டை அறுத்து எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஏன் சார் சாப்பிட விரும்பாதவங்கள எதுக்காக தொல்லை பண்ணுறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை செய்யுங்க. அதுக்காக மாட்டை அறுக்கிற சீன் எல்லாமா காட்டுவீங்க? அது சென்சார் எல்லாம் எப்படி தான் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ தெரில. ஏதாவது காசு வாங்கிட்டாங்களா சென்சாருன்னு தெரில. ஓகேயா? இதில் பாராட்டப்பட வேண்டியவங்க முக்கியமான ஒரு விக்ரம். அவருடைய நடிப்பு அபாரம். இவருக்கு நிச்சயம் அவார்டு 100% கிடைக்கும்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்களம் கூட ரொம்ப அருமையாக இருக்கிறதால ரஞ்சித்துக்கும் அவார்டு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். பிறகு மற்றவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் பசுபதி வந்துட்டு ரொம்ப அருமையான நடிக்கிறவர். அவரை போய் ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணிக்கல. அவர் என்னென்னா ஒரு பூணூலை போட்டுக்கிட்டு நாராயணா நாராயணான்றார். அதாவது மதம் மாற்ற விரும்புகிறாரு. மற்றவங்களுக்கு பூணூலை போட்டு நாராயணான்னு சொல்கிறாரு. இது என்னென்ன நீங்கள் சீன் கொண்டு வரீங்கன்னா மதம் மாற்றணும் அப்படின்னு இவங்க விரும்புகிறாங்க, வைஷ்ணவங்க விரும்புகிறாங்க. இன்னொன்று என்னென்னா யார் பூணூல் போட்டாலும் அவங்க வைஷ்ணவன் ஆகிடுவான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் நீங்கள் தெளிவாக காட்டுறீங்க. ஆனால் இதெல்லாம் சாத்தியமானதை யோசித்து பார்த்து நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். ஏன்னா லாஜிக் எல்லாத்துலேயும் லாஜிக் பார்க்கணும். லாஜிக்கே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. ஓகேயா? அடுத்ததாக இதில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஜிவி பிரகாஷ். சேம மியூசிக் பண்ணியிருக்காரு. சும்மா அந்த அசத்தி இருக்கார். ஒரு சீன்லேயும் அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி இசை அப்படியே நம்ம கூட வருது. நம்மளை பயமுறுத்துது. வேறு நிஜமாகவே ஜிவி பிரகாஷ் நீங்கள் நடிக்கிறத விட்டுட்டு பேசாமல் இசையமைப்பாளராகவே இருக்கலாம். அவ்வளோ ஃபைனாக செய்கிறீங்க. ஏன்னா நடிப்பை விட இசை உங்களது பிரமாதமாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக பாராட்டப்பட வேண்டியவங்க இந்த காஸ்டியூம் போட்ட காஸ்டியூமு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் இந்த சில டைலாக்ஸ் வருது, கொச்சையாக எடுத்திருக்கீங்க ரஞ்சித் சார். இந்த கொச்சையான டைலாக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கேவலமாக இருக்குது சில டைலாக்ஸு. அப்படி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? முகம் சுளிக்க வைக்கிறது. லேடிஸோட வந்து பார்க்கும்போது சில சீன்ஸை நம்மளை முகம் சுளிக்க வைக்குது. அதனால் நீங்கள் அதை தவிர்த்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த படம் 10க்கு 7 மார்க் கொடுப்பேன் நான். நல்ல படம், எல்லோரும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பாரத் மாதா கி ஜெய்.